நாள், இன்னைக்கு உன் வீட்டுக்காரனுக்கு நான் சமைச்சு சாப்பாடு போடுறேன், நீ பாரு. இது மாதிரி தினம் பார்த்துட்டு அவனுக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு பார்த்துட்டு சமைச்சு போடுனாங்க. அதே மாதிரி பார்த்தேன். அந்த அம்மா என்ன பண்ணாங்க, நல்லா அழகாக சமைச்சு வாசனை வீச சமைச்சு கமன்னு எங்க மாமாவை, அதாவது எங்க வீட்டுக்காரன் உட்கார வச்சு நல்ல ஒரு பெரிய தலவாழை இழைய போட்டு நல்லா ஒருபடி அரிசி சாதத்தை வச்சாங்க. அதுல ஒரு பெரிய பள்ளத்தை பறிச்சார் அந்த மனுஷன். அப்படியே ஒரு நல்ல ஒரு அரை சட்டி குழம்பு இருக்கும் கொண்டாந்து ஊத்துனார். அப்பதான் எனக்கு கண்ணதாசனோட பாட்டு ஒண்ணு நினைப்பு வந்துருச்சு நடுவர்களே. ஏன்னா அது என்ன மாதிரியான பாட்டு, என்ன மாதிரி சீனரி வச்சுக்கோங்க. கல்யாணம் ஆன அன்னைக்கு அந்த மாமாவோட ஒவ்வொரு செயலையும் ரசிப்போமா இல்லையா? உட்கார வச்சுட்டு அவர் சாப்பிட போற அழகை பார்க்க போறோன்னு எனக்கு கண்ணதாசன் பாட்டு ஞாபகம் வந்துச்சு. உன்னும் அழகை பார்த்திருப்பாயே, உறங்க வைத்தே விழித்திருப்பாயே, கண்ணை இமை போல் காத்திடுவாயே, கண்ணின் மணியே கண்ணுறங்காயே. பாலும் பழமும் கைகளில் ஏந்தி, பவள கைகளில் புன்னகை ஏந்தி, பாலும் பழமும் கைகளில் ஏந்தி. நான் ஏன் அதை பாடலைன்னா, அப்ப பால் பழமும் கையில ஏந்துற நேரம் இல்ல, உன்னொரு அழக பாக்குற நேரம். ஆமா, உன்னொரு மாமா உன்ற அழக பாக்கணும்னு கல்யாணத்தன்னைக்கு அப்படி சந்தோஷமா பாக்குறேன். அந்த சாதத்தையும் குழம்பையும் அப்படியே பிசைஞ்சு அவர் அள்ளி போட்ட அழகு இருக்கு பாருங்க. இந்த கோடை காலத்துல ஆத்துல ஜேசிபி தூதுருவாரி போடும் பாருங்க. ஜேசிபி தூர்வாரி போற மாதிரி போடுறாரு. அப்படி போடுறாரு. ஆனாலும் ரசிச்சோம்ல. ஆனா இதே மாதிரி தான் ஏன் முன்னாடி எனக்கு பக்கத்திலே உட்கார்ந்து சோறு போட்டாங்க. ரொம்ப நாளா சோறு போட்டுக்கிட்டே இருந்தா எனக்கு இந்த சந்தேகம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஏன்டி சோறு போடும் போதெல்லாம் பக்கத்திலே உட்காந்து எனக்கு சோறு போடுறியே ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு என் முன்னாடி சொன்னா, இருக்கிற சோத்தெல்லாம் நீனே தின்னு நான் என்ன பண்றது, அதனால எனக்கு கொஞ்சம் மிச்சம் எடுத்து வச்சுக்கிறதானே உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொன்னா. நடுவில் அதுவும் இருக்கும். இன்னொன்னு என்னன்னா, அப்படி இந்த காலம் பொண்ணு இல்ல, இந்த காலத்து பொண்ணு இல்ல, அப்படி டிவி சீரியலை பார்த்துட்டு ஓடி ஓடி சமைச்ச காலம்ல. அதுல சப்போஸ் டிவி பார்த்த நேரத்துல இதுக்குள்ள ஏதாச்சும் உளுந்துருச்சுன்னு வச்சுக்கங்க, அந்த உட்கார்ந்து சாப்பிடும் பொழுது கண்ணுக்குன்னு சொருகுதா இல்ல பாஸ்போர்ட் எடுத்துட்டு வாங்கிட்டு போயிடுவீங்களா? ஆமா, அதுக்காக தான் பக்கத்திலேயே உட்கார்ந்து பாக்குறது. ஆனா அன்னைக்கு எப்படி தெரியுமா, அந்த சாப்பாடு போட்டு அந்த உன்ன அழகா பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு காரணம் தெரிஞ்சு, அவரு சாப்பிட்ட இலையில, அந்த ஆண் சாப்பிட்ட இலையில பெண் சாப்பிடணும்னு ஏன் தெரியுமா சொன்னாங்க? அவர் சாப்பிட்டுட்டு எதையெல்லாம் முழுசா சாப்பிட்டுருக்காரோ அதெல்லாம் அவருக்கு பிடிச்ச உணவு. எதையெல்லாம் இலையில மிச்சம் வச்சிருக்காரோ அது அவரு பிடிக்காத உணவுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அந்த மனைவி அந்த இலையில சாப்பிட வச்சாங்க. வச்சிட்டு மறுநாள் நீ சமைச்சு போடுன்னாங்க. நான் மறுநாள் சமைச்சு போட்டேன் பாருங்க. அந்த குளிச்சுட்டு அப்படியே முடி நீல, இப்ப உள்ளதெல்லாம் நீங்க யோசிக்க கூடாது. இந்த ஃபோக்கஸ் லைட்டாலேயே எங்க முடியெல்லாம் போயிடுச்சு. அப்போ அந்த பட்டிமன்றம் வந்த புதுசுல உங்களுக்கு தெரியும். அப்போ அது சமைச்சு இந்த நுனியில கொண்டையை போட்டுட்டு சமைச்சும் போருங்க. அந்த சமைக்கும் பொழுது ஏதோ ஒரு முடி விழுந்துருச்சு போல இருக்கு. இந்த இலையில உட்கார்ந்துருக்கு இந்த சாப்பாட்டை சமைச்சு நான் பக்கத்துல நிக்கிறேன். அவரு என்ன பார்க்க, நான் அவரை பார்க்க, அப்படியே அந்த சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். அப்படி சாப்பாடு அள்ளி இப்படி வாயில வச்சாரு பாருங்க, சாப்பாட்டுல ஒரு முடி வந்துருச்சு. எனக்கு பயமா தாங்கல. நான் வேற புது பிள்ளை, பயந்துகிட்டு ஐயோ என்ன சொல்ல போறாரோ அப்படின்னு பாத்துட்டு இருக்கிறேன். அந்த முடி அப்படி எடுத்து பார்த்தாரு பாருங்க. ஏய் ஜீவா, இந்த முடி உன் தலையில இருந்தாலும் அழகு, என் இலையில இருந்தாலும் அழகுன்னு சொன்னாரு பாருங்க. பொறாம அது படியிலங்க. இந்த மாதிரி குடும்ப நலத்தின் தான் ஏன் பொண்டாட்டியை திட்டிட்டு சொல்றேன். இந்த மாதிரி குடும்பத்தை ஏன் பேக்க தூக்கிட்டு போற சொன்னாரு பாருங்க. அது இலையில இருந்தாலும் அழகு, என் தலையில இருந்தாலும் அழகுன்னு அந்த நிமிஷம் நினைச்சேன், என் வாழ்நாள் முழுக்க இந்த மனுஷனுக்கு எப்படி பார்த்து பக்குவமா சமைச்சு போடணும்னு அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் செய்துட்டு இருக்கிறாங்க. அந்த காலமா இந்த காலமா நீங்க தான் நல்ல மனைவி. என் பொண்டாட்டிக்கு இப்படிதான் ஒரு கிலோ கறி எடுத்து கொடுத்து ஆக்கி கொண்டு வாடி அப்படின்னு சொன்னாக்க, எல்லாத்தையும் ஒரு கிலோ கறியில 1/4 கிலோ கறி தான் கிடக்கு சட்டியில. எங்கடி பாக்கி 3/4 கிலோ கறி அப்படின்னு கேட்கிறேன். உப்பு பார்த்தா மாமா சொல்லிட்டு 3/4 கிலோ கறி எடுத்துட்டாங்க. குடும்பம் விளங்குமா? உங்க குடும்பம் அப்படி, எங்க குடும்பம் அப்படி. அதே மாதிரி தாஜ்மஹால் பார்க்க கூட்டிட்டு போனாரு கல்யாணம் பண்ண புதுசுல. தாஜ்மஹால் பார்க்க கூட்டிட்டு போகும்போது நான் கிராமத்து பிள்ளை, ரொம்ப பயந்த பிள்ளை, வேற பயந்த பிள்ளை தானே, ரொம்ப வெள்ளந்தியான பிள்ளை. அங்க போன சொன்னாரு, நான் அப்படியே தாஜ்மஹாலை பார்த்து மிரண்டு போய் நிக்கிறேன். அவர் சொல்றாரு, ஏய் இதான் பிள்ளை ஷாஜஹான் மும்தாஜுக்காக தாஜ்மஹால் கட்டினாரு அப்படின்னாரு.
எனக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. நான் கேட்டேன், ஏனுங்க மாமா ஷாஜகான் மும்தாஜுக்காக தாஜ்மஹாலை கட்டியிருக்கிறாரு, நீங்க எனக்காக என்னத்த மாமா கட்ட போறீங்கன்னு. அவர் சொன்னார் பாருங்க, என் பிள்ளை நீ சமைச்சவன்ற தங்கச்சியே கட்டிக்கிற பிள்ளை. கோவம் வருமா வராது? வெள்ளந்தியான வீட்டுக்காரங்க. ஆமா, அவர் விவரமான படத்தை டக்குன்னு சொல்லிட்டாரு பாருங்க. அவரு விவரமான ஆளு, நான் தான் வெள்ளந்தியான ஆளு. ஆமா நடுவர்களே, அண்ணன் இன்னைக்கு வரைக்கும் அப்படித்தானே இருக்கும். ஆனா அத சொல்லல அவரு, நீ இவ்வளவு நல்லவளா இருக்கியே, உன் தங்கச்சி இதே மாதிரி தானே வளர்த்திருப்பாங்க, அவளை என் தம்பிக்கு கட்டலான்னு நினைச்சேன். ஆமா, கம்பன் கண்ட சீதை உந்தன் தாயல்லவா, காளிதாசன் சகுந்தலையில் சேயல்லவா, கம்பன் கண்ட சீதை உந்தன் தாயல்லவா, காளிதாசன் சகுந்தலையில் சேயல்லவா, அம்பிகாபதி அனைத்த அமராவதி மங்கை அமராவதி, சென்ற பின்பு பாவலர்க்கு நீ ஏகதி என்றும் நீ ஏகதி. அப்படியே சொல்லி. ஆமா, தாய தண்ணி துறையில பார்த்தா பொண்ணை வீட்டுல பார்க்க வேணாம்னு சொல்றது அதுக்கு தாங்க. அந்த பண்பாட்டோட வளர்த்தாங்க. ஒன்னையில ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா கிராமம் தான் அந்த விருந்தினர்களை உபசரிக்கிறது ஒரு அற்புதமான ஒரு பண்பாடு, தமிழனுக்கு உள்ள பண்பாடு. அப்ப பாத்தீங்கன்னாக்கா என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, வந்தவனுக்கு இலை வராதவனுக்கு ஒலை அப்படிம்பாங்க. அதாவது என்ன செய்வாங்களா, பண்பாட்டோட சமைச்சு வைக்கும்போது தான் குடும்பத்துக்கு மட்டும் சமைக்க மாட்டாங்க, இன்னும் 4 பேர் சாப்பிட்ற மாதிரி சமைப்பாங்களாம். சமைச்சு முடிச்சுட்டு இலைய போட போறதுக்கு முன்னாடி கதவை திறந்து அந்த தெருவோட கடைசி வரைக்கும் பார்ப்பாங்களாம், யாராச்சும் நம்ம வீட்டுக்கு சாப்பிட வராங்களான்னு. அதனாலதான் வந்தவனுக்கு இலை. ஆனா என்ன பண்ணுவாங்களா, அந்த சமைச்சு முடிச்ச அடுப்புல ஒரு ஒலைய போட்டு வச்சிருப்பாங்களாம். அந்த வரும்பொழுது அவங்க திடீர்னு வந்துட்டா என்ன பண்றது, அதுக்குள்ள அந்த தண்ணி கொதிச்சு கிடக்கும், அவங்களுக்கு மறுபடியும் அரிசியை போட்டு சித்தனத்துல சமைச்சு போடலாம். அதுதான் அந்த மாதிரி வச்சுட்டாங்களாம். ஆனா அப்படியெல்லாம் வாழ்ந்த ஒவ்வொரு, அதாவது அதனாலதான் திருவள்ளுவர் அழகா சொன்னார், மோப்ப குழையும் மணிச்சம் முகந்தெரிந்து நோக்க குழையும் விருந்து அப்படின்னு சொன்னார். அதாவது ஒரு விருந்தினர் வந்தா அவங்கள நம்ம வர்றோம்ல, வரவேற்கிற அழகையே தெரிஞ்சு போயிடும் நம்ம போகலாமா உள்ளையான்னு. வாங்க 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 வாங்கன்னு அப்படியே மனசார கூப்பிடுறோம் இல்லையா, அவங்களுக்கு உள்ள வர நினைப்பு இருக்கும். இன்னைக்கு விருந்தாடி வர நீங்க யோசிச்சு பாருங்க, வீட்டுக்கு வராங்க, வீட்டில் உள்ள பொம்பளைங்க டிவி பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க, இந்த விருந்தாடி வரவங்கள வாங்கன்னு சொல்கிறாங்களே தவிர அதுக்குள்ளே அந்த டிவியில் புத்தி போயிடுது. உட்காருங்கன்னு கூட சொல்கிறது கிடையாது இன்னைக்கு, அந்த மாதிரி இருக்குது. அதை விட விருந்தினர் வர்றதையே ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமா. ஒன்றும் இல்லை, ஒரு வீட்டில் கல்யாணம் பண்ண புதுசு ஒரு கணவன் மனைவி என்ன பண்ணாங்க பார்த்தாங்க, எப்போ பார்த்தாலும் அவங்க வீட்டுக்கு விருந்தினர்கள் எப்போவுமே வருவாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஒருத்தர் என்ன செஞ்சார், அதில் ரொம்ப முக்கியமான ஒரு ஆள், ஞாயிற்றுக்கிழமை விருந்தினர் வருவாரா, நல்லா சாப்பிடுவார். ஞாயிற்றுக்கிழமை எப்பொழுதுமே எல்லா வீட்லயும் நான்வெஜ் சமைப்போம், வருவார். அதனாலேயே அவர் வருவார், சாப்பிடுவாங்க, சாப்பாடு சந்தோஷமா மாமனார் மாமியார் போடுவாங்க, அவர் சாப்பிடுவார். இந்த புதுசா வந்த பொண்ணுக்கு மருமகளுக்கு ரொம்ப கோவம் வந்துட்டு, என்ன எந்த எப்ப பார்த்தாலும் இந்த ஞாயிற்றுக்கிழமை வராரு, இனிமே இந்த வீட்டுல நாங்க இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தனியா போயிட்டாங்க. தனியா போன பிறகு எப்படி இந்த ஆள் வருவாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்துட்டாங்க. ஆனா அவர் மாமனாரோட ஃப்ரெண்ட் இல்லையா, இந்த பிள்ளைங்க 2 தனியா போயிருக்கு, எப்படி குடும்பம் நடத்துது பாப்போன்னு அதே மாதிரி இந்த ஞாயிற்றுக்கிழமை போக ஆரம்பிச்சிட்டு அந்த விருந்து சாப்பிட்ற நேரத்துல போற மாதிரி. இந்த பொண்ணு ஏற்கனவே சொல்லி வச்சா, இந்த ஆள் இப்பவும் ஞாயிற்றுக்கிழமை வருவாரு, அதனால நம்ம ஒரு வழி பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு, நீங்க என்ன அடிக்கிற மாதிரி அடிங்க, அவர் வரும்பொழுது என்ன அடிக்கிற மாதிரி அடிங்க, நான் அழுவுற மாதிரி அழுவுறேன் அப்படின்னு. அதே மாதிரி சண்டே அவர் வந்தாரு, பார்த்தா என்ன வர்றதுக்கு முன்னாடியே இந்த புருஷன் போட்டு அந்த பொண்ணு அடிக்கிற மாதிரி அடிக்கிறான், அந்த பொண்ணு தேம்பி தேம்பி அழுவுது. அப்பதான் வந்து பார்த்தாரு, என்னடா சண்டே வந்தோம் இங்க ஒரே சண்டையா இருக்குன்னு போயிட்டாரு. அந்த பொண்ணு சொன்னா, அதனாலதான் அதுக்கு சண்டேன்னு பேர் வச்சிருக்காங்க. ஆமா, அந்த பொண்ணு சொன்னா, ஏங்க எப்படி நீங்க நான் அழுவுற மாதிரி அழுதம் பாத்தீங்களா அப்படின்னு. அவன் சொன்னா, எப்படி உன்னை அடிக்கிற மாதிரி அடிச்சேன் பார்த்தேன்னு. அப்போ ஒரு சத்தம் கேட்டுச்சு, எப்படி நான் போன மாதிரி போயிட்டு வந்துட்டேன் பாத்தீங்களா அப்படின்னு ஒரு தங்கிடுச்சு. அந்த குடும்பம் எப்படி நடத்தணுங்கிற அழக கூட அந்த அன்னைக்கு அழகா சொல்லி கொடுத்தா. ஒரு குடும்பத்துல பிரச்சனைன்னு வச்சுங்களேன், 2 வார்த்தை, ஒண்ணு சரி சரி இல்ல சாரி சாரி, அதுவும் இல்லையா சிம்பிளா ஒரு சாரி, அவ்வளவுதான் முடியும். ஆமா, சொல்லென்றும் மொழி என்றும் பொருள் ஒன்றும் இல்லை, பொருள் என்றும் இல்லை, சொல்லாத சொல்லுக்கு விலை ஏதும்
ஒரு உண்மையான தாம்பத்தியம் நடக்குதுன்னா புருஷன் என்ன நினைக்கிறாங்கிறத மனைவி புரிஞ்சுக்குவா, மனைவி என்ன சொல்லணும்னு நினைக்கிறானோ அதை புருஷன் சொல்லிடுவா. அதுதாங்க குடும்பம். குடும்பம்னா இப்படிதான் இருந்தாதான் அது குடும்பம். இல்லைன்னா அது சண்டை போட்டுட்டு தான் அது ஒரு மன்னாரன் கம்பெனி. ஒன்றும் இல்லை, குடும்பத்தில் புருஷனுக்கு பொண்டாட்டிக்கு சண்டை வரும். சண்டை வரும்பொழுது என்ன செய்வானாக்கா, காலையில் அவன் அம்மாவை சொல்லுவான், நான் என் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன்பா. அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தேன், என்ன இப்போ தானே போயிட்டு வந்தேன், என்ன அம்மா வீட்டுக்குன்னு சொல்லிட்டு கோச்சிட்டு அவன் போயிடுவான். அவன் சொல்லுவான் காலையில், இன்னைக்கு வந்து ஏதாச்சும் ஒரு மீன் குழம்பு வைக்கலான்னு. ஆமாம், எங்கள் அம்மா வீட்டுக்கு அனுப்ப மாட்டேங்க, நான் இதுக்கு மீன் குழம்பு வாங்கிக்கணும். இப்போ 2 பேருக்கு சண்டை வந்து 2 பேரும் போயிடுவாங்க. போன பிறகு அவன் நினைப்பா, சி அந்த மனுஷன் என்ன கேட்காது கேட்டாரு, ஒரு மீன் குழம்பு வச்சு கேட்டாரு, அப்போ போய் நம்ம சண்டை போட்டிருக்கோம் நியாயமானு. அந்த போன புருஷன் நினைப்பான், நம்ம அவள் என்ன கேட்கக்கூடாது கேட்டா, அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு தானே கேட்டா, நம்ம கூடவே தானே கடந்து கஷ்டப்படுறா, அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு கேட்டா, சரி அவளை இன்னைக்கு அனுப்பிச்சி விடுன்னு சொல்லிட்டு அங்கே என்ன பண்ணுவான், ஃபோன் பண்ணுவான். அவன் முறைச்சிட்டு எடுக்கிற மாதிரி எடுப்பா. ஏய் என்ன செய்கிற அப்படின்பா. அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு லவ் பர்பிள் அப்படின்னா, என்ன செய்கிற அப்படின்னாக்கா, என்ன செய்யணும் அப்படிங்கும். ஒன்றும் இல்லை, சரி நீ அம்மா வீட்டுக்கு போன்னு சொன்னல, சரி நீ கிளம்பு சாயங்காலம் போயிட்டு வான்னு. சரி வேணாம் நான் ஒன்றும் போகல. கேட்டேன், நீங்க தான் அப்ப சொல்லல, அப்புறம் நான் ஏன் போறேன். இதெல்லாம் குடும்பத்துக்குள்ள நடக்கிறது, அப்படியே அனுபவத்தை சொல்றோம். இப்ப எல்லா பெண்களும் டப்புன்னு ஏதாச்சும் ஒரு சண்டைனா டக்குன்னு அம்மா வீட்டுக்கு போறாங்க, கிளம்பி. ஏன்னா எல்லா பஸ்லயும் இலவச டிக்கெட் கொடுக்குறாங்க, இல்ல டப்புன்னு பஸ் மடிச்சு ஏறி போயிருது. ஆனா அப்ப அவன் கேட்பான், சரி என்ன சமைச்சியா இல்லையா, நான் போய் வரக்குள்ளேயே வச்ச பிரியாணி வாங்கிட்டு வந்துடுவா, உனக்கும் தம் பயலுக்கும் பிரியாணி வாங்கிட்டு வந்துடுவாமா. வேண்டாம் நாங்க மீன் வாங்கி குழம்பு வச்சிருக்கேன், முடிஞ்சு போச்சா சண்டை. சாயந்தரம் ஒரு பூவை வாங்கிட்டு வருவாங்க. இது எங்க குடும்பத்தில் நடந்துச்சு. சாயந்தரம் பூவை வாங்கிட்டு வந்தாரு. பூவை வாங்கிட்டு வந்ததும் சரி சந்தோஷமாயிடுச்சு, சண்டையே போயிட்டு. பூ வாங்கிட்டு வந்தார்ல, அந்த பூ பொட்டலத்தை பிரிச்சு பார்த்தேன். அதுக்குள்ள எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, முல்லைப்பூ, ரோஜா பூ அந்த மாதிரி வாங்கிட்டு வருவாங்க. அந்த மனுஷன் பாக்குறேன் சம்மங்கி பூவை வாங்கிட்டு வந்துட்டாரு. சம்மங்கி பூவா? ஆமா, சாமிக்குள்ள வைப்பாங்க. சாமிக்கு தானே வைப்பாங்க. எனக்கும் அதான் கொஞ்சம் ஏமாற்றம் ஆயிடுச்சு. நான் கேட்டேன், ஏமாம்மா இந்த பூ வாங்கிட்டு தான் வந்திருக்கீங்க, வாங்கினதை ஒரு முல்லை ரோஜான்னு வாங்கக்கூடாதா, சம்மங்கி பூ வாங்கிட்டு வந்திருக்கீங்களே, இதை சாமிக்கு போறது இல்லைன்னு. உடனே அவர் சொன்னாரு, பாரு நீ தாண்டி என் குலசாமின்னு சொன்னார். அருமை. அந்த மாதிரி இருந்தா குடும்பத்துல பிரச்சனை வருமாங்க. வாழ்க்கையில எப்படி குடும்பம் நடத்தணும்னு அம்மா சொல்லி கொடுக்குறா. அதனாலதான் அந்த தூது வளையாது இந்த காலம். அதாவது இல்ல நான் அது வந்து எதுக்குன்னா, மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன, மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன, மணி மாளிகை தான் கண்ணே, தயக்கம் என்ன இந்த தலனம் என்ன, அன்பு காணிக்கை தான் கண்ணே. போலே ஒரு பொன்னூஞ்சல், அதில் தேவதை போலே நீ யாரு, கார்காலம் என திரிந்த கூந்தல் புன்னகை மீது தாளாட்ட, மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன, மணி மாளிகை தான் கண்ணே, தயக்கம் என்ன இந்த சலனம் என்ன, மணி மாளிகை தான் கண்ணே. நடுவர் அவர்களே, அதாவது ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா நம்ம பார்க்கலாம், கிராமத்துல ஒரு குடும்பத்துல 4-5 அண்ணன் தம்பி இருப்பாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா அந்த வீட்டுல உள்ள மூத்த அண்ணனை தான் அப்பாவாவே நினைப்போம். அந்த அண்ணன் என்ன பண்ணுவாரு, தம்பிங்களை பூரா தன்னுடைய பிள்ளைகளை தான் நினைப்பாரு. அந்த அண்ணன் தம்பிக்குள்ள ஒரு பாசம் இருக்கு பாருங்க. அவரு கழட்டி போட்ட சட்டையை தம்பி போட்டு போவான்,
தம்பிக்கு என்ன வேணும்னு அண்ணன் பார்த்து பார்த்து செஞ்சு வைப்பாரு. அந்த பாசம் இருக்கு பாத்தீங்களா, அந்த பாசம் இன்னைக்கு இருக்காங்க. ஒரு வீட்டுக்கு ஒத்த புள்ள பிறக்கிறான். இன்னும் ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா மியூசியத்துல வச்சு இதுதான் சித்தப்பா இதுதான் பெரியப்பான்னு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு காலம் வந்துருங்க. ஆனா அன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த அண்ணன் தம்பிங்களோட மனைவின்னு ஒரு கூட்டு குடுத்தனம் இருக்கும் பாருங்க, அதுக்கு இணை எதுவுமே இல்ல. அது அழகா கொண்டு வந்து அந்த காலத்து பாட்டுல போட்டான். ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா, நாலு கால் சொந்தம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா. ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா, நாலு கால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா. ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா, ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா. நூறாண்டு வாட வைக்கும் மாறாத பாசமடா. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக, அன்பாலே வளர்ந்து வந்தோம் ஒண்ணுக்கு ஒண்ணாக. இந்த அண்ணன் தம்பி பாசம் இன்னைக்கு இருக்காங்க, இன்னைக்கு பங்காளியா தான் இருக்கா. ஒன்னும் இல்ல, ஒரு காலத்துல அரசியல் தலைவர்கள் எப்படி இருந்தாங்கன்னு சொல்றோம்ல, இன்னைக்கு நாமெல்லாம் மேடை ஏறி உட்கார்ந்து படித்த மேடை ஏறி உட்கார்ந்து பேசுறோம்னா தான் படிக்காத ஒரு அற்புதமான மேதை இந்த தமிழ்நாட்டு ஆண்டார்ல. ஆமா, அற்புதமான கல்வி கண் திறந்த காமராஜர். அவர்கிட்ட போய் எல்லாரும் கேட்டாங்க, அதாவது லேட்டஸ்ட் காலம், ஐயா நம்ம மாடு வயல்ல மாடு உழுதுச்சுன்னா ரொம்ப காலம் ஆகும், அதனால டிராக்டர்னு ஒண்ணு வந்திருக்கு, ஒரு கருவி வந்திருக்கு, அதுக்கு நீங்க நம்ம மானியம் கொடுத்தா எல்லாரும் டிராக்டர் வாங்குவாங்க, அந்த டிராக்டரை வாங்கி வச்சு உழுதோம்னா அமோகமா விளைச்சல் காணலான்னு. அதுக்கு காமராஜர் சொன்னாரா, ஏன் இப்ப என்னங்கிறேன், அவர் அப்படித்தானே பேசுவாரு, என்னங்கிறேன், ஏன் இப்ப மாடு உழுதா என்ன குறைஞ்சு போச்சுங்கிறேன், எதுக்கு டிராக்டர் அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு சொன்னா இல்ல டிராக்டர் வேகமா உழுவுன்னு. சரி டிராக்டர் வேகமா உழுவ முடியல, டிராக்டர் சாணி போடுமான்னு கேட்டாராம். அதான உரம் கொடுக்கும், அதான விளைச்சலை கொடுக்கும். இயற்கை விவசாயங்க. அந்த மாடு ஏறு விடுறது மட்டும் இல்ல, அந்த ஏறு விடும் பொழுது சாணம் போடும், அந்த சிறுநீர் கழிக்கும், அதுதாங்க இயற்கை உரம். இன்னைக்கு கொண்டு வந்து ஆர்கானிக் ஃபுட்னு விக்கிறாங்களாமா. அதே போலதான் பெருந்தலைவர் காமராஜர் வந்து ஒரு பட துவக்க விழாக்கு போறாரு, படத்தை துவங்கி வைக்க போறாரு, பார்த்தால் பசி தீரும் அப்படின்னு. அப்போ பார்த்தவங்க அந்த நிருபர் கேட்டாங்க, இந்த படம் பார்த்தால் பசி தீரும்னு இருக்குது, இந்த படத்துக்கு என்ன அர்த்தம், பார்க்கறவனுடைய வீட்டில் குடும்பத்தை எப்படி பசி தீரும் அப்படின்னு கேட்டாங்க. அதுதான் பெருந்தலைவர் காமராஜர் சொல்லிக்கிறாரு, பார்க்கறவனுடைய பசி தீராரா, இந்த படத்தை நாம போய் பார்த்தோம்னா அந்த படம் எடுத்தவனோட குடும்பத்தில் அத்தனை பேருக்கும் பசி தீரும்டான்னு சொன்னார். அதாவது நடுவர்களே, படித்தவர்கள் தான் ஆள வேண்டும் என்ற காலத்தில் 5ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்த அந்த மனிதனுக்கு தான் ஏழை விவசாயியுடைய கஷ்டம் தெரிஞ்சது, ஏழை மக்களுடைய பசி தெரிஞ்சது. ஆனா இந்த உலகமே என்ன செஞ்சது, அதை எதிர்கட்சி எல்லாம் அவரை வந்து ரொம்ப கிண்டலா பேசினாங்க, படிக்காதவர் தானேன்னு. ஆனா அவருதான் வெளிநாட்டுக்கு போய் அற்புதமான திட்டங்களை எல்லாம் ஜெயித்து கொண்டு வந்தார்னா, கண்ணதாசன் அழகா போட்டாரு, சென்று வா மகனே சென்று வா, அறிவை வென்று வா மகனே வென்று வா, சென்று வா மகனே சென்று வா, உலகை வென்று வா மகனே வென்று வா, அறிவுலகம் உன்னை அழைக்கின்றது, அறிவுலகம் உன்னை அழைக்கின்றது, ஏதும் அறியாதவன் நினைக்கின்றது, சென்று வா மகனே சென்று வா, அறிவை வென்று வா மகனே வென்று வா, சென்று வா மகனே சென்று வா, அறிவை வென்று வா மகனே வென்று வா. அந்த ஊர்ல ஒரு பாழடைஞ்ச மண்டபம் இருந்துச்சு. அந்த மண்டபத்துல போய் அவன் என்ன பண்ணான், நைட்டு படுத்துக்கிட்டே பார்க்குறான். அந்த மண்டபத்தை பார்க்கும்பொழுது அவன் நினைக்கிறான், நான் நேரம் சரியில்லைன்னு கோயிலுக்கு வந்தேன், ஜோசியம் பார்க்க வந்தேன், எனக்கு மட்டும் நேரம் நல்லா வந்து நிறைய பொருள் வசதி வந்துட்டா இந்த மண்டபத்தையும் அப்படியே ஒரு கோவிலா கட்டி இந்த படுத்திருக்கக்கூடிய இந்த இருளான இடத்தை கற்பகரகமாக்கி அங்கே அம்பாளை வழிபடுவேன், ஆகாச காளியை எழுப்பி வழிபடுவேன்னு சொல்லி நினச்சி நைட்டு வேண்டிட்டு படுத்துட்டான். காலையில குளிச்சு முழுவி விட்டு போய் ஜோசியர் வீட்டு கதவை தட்டுனதான் அவன் வந்து திறந்து பார்த்தான் பாருங்க. பார்த்த வேகத்துக்கு இப்ப ஜோசியர் மயக்கம் போட்டு விழுந்துட்டான்.
எல்லாம் ஓடி வந்து தண்ணி தெளிச்சு எழுப்பி கேட்டாங்க, ஏன் நேத்து அவர் வந்தாரு, நீங்க தான் நாளைக்கு காலையில வர சொன்னீங்க, வந்தவரை பார்த்துட்டு ஏன் மயக்கடிச்சு விழுந்தீங்கன்னு கேட்கும்போது அப்ப அந்த ஜோசியக்கார் சொன்னாரு, நேத்து இவரோட ஜாதகத்தை எடுத்துட்டு வந்தாரு, அதை பார்த்தது இன்னையோட இவருக்கு ஆயுள் முடிஞ்சு போச்சு, அதை எப்படி நம்ம சொல்றதுங்கிறதான் நீ போயிட்டு நாளைக்கு வான்னு சொன்ன, நாளைக்கு ஏன்னா அவர் வரமாட்டார், ஆயுள் கிடையாது, அதனால போயிட்டு வான்னு சொன்ன, ஆனா போயிட்டு இவர் வந்துட்டாரு, அதை பார்த்தது எனக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரை கேட்டாரு. ஆமா ஏன் நேத்து போனீங்களே என்ன செஞ்சீங்கன்னு கேட்கும் பொழுது, ஒன்னும் இல்ல, இந்த ஊர்லயே ஒரு கோடியில இருந்த மண்டபத்துல படுத்திருந்தேன், எனக்கு மட்டும் நேரம் நல்லா சரியாயிடுச்சுன்னா இந்த இடத்துல ஒரு கோயில் கட்டி அம்பால கற்பகிரகத்துல வச்சு கும்பாபிஷேகம் பண்ணலான்னு நினைச்சு தூங்கிட்டேன் அப்படின்னா, அப்பதான் ஒண்ணு தோணுச்சு, ஒரு கோவில் கட்டி வைத்து கும்பாபிஷேகம் நடத்த வேண்டும் என்று நினைத்த ஒருவனுக்கே இறைவன் மீண்டும் ஆயுளை கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால், இங்கே கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் நடத்தி இருக்கிறார்கள் என்று சொன்னால், இவர்களுக்கெல்லாம் இந்த ஆகாச காளியம்மன் அளவற்ற அருளை வழங்குவாள் என்று கூறி, அந்த ஆலயத்தை கட்டிய அன்பர்களுக்கு மத்தியிலே பேசுகின்ற பெருமையை கொடுத்த அந்த ஆகாச காளியை மீண்டும் வணங்கி அண்ணன் பூசாரி ரமேஷ் அவர்கள் உள்ளிட்ட அவர்களை சார்ந்த உறவினர்களையும் நண்பர்களையும் மீண்டும் இந்த காளியம்மன் ஆகாச காளியம்மன் அவர்களுக்கு நீண்ட ஆயுளையும் நிறைய செல்வத்தையும் கொடுப்பாள். பள்ளத்தூர் மக்கள் இன்னும் மனதால் அந்த காலத்தவர்கள் தான் என்பதற்காகத்தான் இந்த நன்றி மறக்கலை. ஏன்னா இந்த காலம் நன்றி மறந்த காலம். அந்த ஆலயத்திற்காக யாரெல்லாம் உழைத்தார்களோ அத்தனை பேரையும் மேடையிலே ஏற்றி அவர்களை பெருமைப்படுத்துகிறார்கள் என்று சொன்னால், அந்த பெருமைப்படுத்திய அத்தனை பேரும் வயது முதிர்ந்தவர்கள். அவரை பெருமைப்படுத்தியவரும் ஓரளவிற்கு வயது அதிகமானவர்கள், எல்லாமே அந்த காலத்துல உள்ளவங்க. அந்த காலத்துல உள்ளவங்க என்னைக்குமே மற்றவர்களை பெருமைப்படுத்த வேண்டும், அவர்களை மரியாதை கொடுக்க வேண்டும், நடத்துகின்ற காலம் அது. நடுவுகளே இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறான், பெரியவங்களுக்கு நேரா கூட சிகரெட்டை குடிச்சிட்டு போயிட்டு இருக்கிறான். என்னம்மா தேவி ஜக்கம்மா உலகம் தலைகீழா தொங்குதே நியாயம்மா, என்னம்மா தேவி ஜக்கம்மா உலகம் தலைகீழா தொங்குதே நியாயம்மா, சின்ன பயல் எல்லாம் சிகரெட்டு குடிக்கிறான், சின்ன பயல் எல்லாம் சிகரெட்டு குடிக்கிறான், சித்தப்பன் கிட்ட எட்டி பெட்டி கேட்கிறான், என்னம்மா தேவி ஜக்கம்மா உலகம் தலைகீழா தொங்குதே நியாயம்மா, என்னம்மா தேவி ஜக்கம்மா உலகம் தலைகீழா தொங்குதே நியாயம்மா. சின்ன பையரெல்லாம் சிகரெட்டு பிடிக்கிறான், சித்தப்பங்கிட்ட கூட தீப்பெட்டி கேட்கிறான்னு சொன்னா காலம் மாறி கிடக்குங்க. என்னமோ அங்கேருந்து வந்துட்டு இந்த காலம் மகிழ்ச்சியான என்ன நான் என்ன கேட்கிறேன், ஒன்னும் இல்லை, இன்றைக்கு இருந்த பெண், நீங்க இந்த ஊர் எவ்வளவு பண்பாடு மிக்க ஊர்னு பாருங்க. முன்னாடி ஆண்கள், நடுவுல பெண்கள், பின்னாடி ஆண்கள். என்னைக்குமே இன்றைக்கு இந்த ஊர்ல ஆண் ஆணா இருக்காங்க, பெண் பெண்ணா இருக்காங்க. இந்த பள்ளத்தூருங்கிறது இந்த உட்கார்ந்து இருக்கிற அழகிலேயே தெரியுதுங்க. பண்பாடு மாறல இன்னும். ஏன்னா கல்யாணத்தன்னைக்கு எனக்கு எங்க மாமியார் கூப்பிட்டு என்ன தெரியுமா சொன்னாங்க, அதாவது பண்பாட்டு அன்னைக்கு எப்படி கத்து கொடுத்தாங்கன்னு. இன்னைக்கு ஜீவா, இன்னைக்கு கல்யாணம் ஆன